முட்டு விட்டு அதை கேக்குதடி இந்த பூந்தோப்பு அடிக்கோ மாதா மாதா எல்லோருக்கும் தெரியாதோ இத பாட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து முட்டு விட்டு அதை கேக்குதடி இந்த பூந்தோப்பு அந்தாதந்தா உழைப்பு இருக்குது நம்மோட தான் பொழப்பு நடக்குது தேர்ந்தெட்டு போல் பாடு அம்மாவுக்கு எல்லாருக்கும் நல்ல பிள்ளை பாட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து இந்த ஊர் கோபாலா பொழப்புக்காக பாட்டு பாட்டோட பொழப்போம் படத்தை போட்டு வாங்க முடியுமா பாட்டு சரக்கு விலைக்கு கிடைக்குமா அண்ணாச்சியே பாடு சொல்லுதடி இந்த ஊர் காத்து இந்த ஜனத்தோடு ஜனகாதி முனிவரும் மன்னக சமயவரசம் பாராண்ட மாந்தாது மடுவரி சந்திரன் பகலவன் காமதேனு மதிமேமு மார்க்கண்டவருள் செயல் மால்கொண்ட முசுகுந்தனும் மாய்பெரு தென்னவனும் சேரவதி சோழனும் ஆசில்லாத துர்வாசனும் கவிதேவதேவடி கருதியவர் அடிபணியே அதரம் ஒரு பவளவாய் பணிவேச மங்கையில் தாடாம சுரிக்கிறார்கள் அப்பேற்பட்ட மனமாக இருக்கலாமா இந்த இடத்தை பார்க்கிற பொழுது அழகான இடமாக இருக்கின்றது இந்த இடமே அழகான இடமாக இருந்தால் இந்த இடத்தில் வசிக்கிற மக்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்று இந்த இடத்தை பற்றி வர்ணிப்பதா அல்லது இந்த இடத்தில் வசிக்கின்ற மக்களை பற்றி வர்ணிப்பதா இது தான் சொல்வார்கள் கடல் என்ற புவி மீது அழகின்ற உருக்கொண்டு கடவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை வார்த்த சுழலிலே கட்டுண்டு நித்தமித்தம் உடலென்ற கும்பிற்கு உடவென்றி ஓயாதிருபகலும் இப்படி உண்டு உண்டு உறங்குவதை கண்டதைகளால் ஒருவையில் அடைந்து தடமண்ட மிடிகரையில் பந்த வாசங்கள் என்னும் தாய் என்னும் செய் என்னும் நீ என்னும் நான் என்னும் தமையினை வண்ணமாய் இடனென்று கடனென்று இரண்டு கேளாதிருப்பது உடக்கலாக ஈசனே சிவகாமி நேசனை இறைகின்ற தலைவாள் நடராஜன் என்று சொன்னால் இந்த இடத்திற்கு மட்டும்தான் மிகையாகும் அப்பேற்பட்ட இடமாக இருந்தாலும் இந்த இடத்தினுடைய என்ன ஆளன்றியா அதெல்லாம் என்ன வேணாம் நான் கூத்து வந்து நம்ம பார்க்கறதுக்கு வச்சாங்க அந்த ஆத்தா பார்க்கறதுக்கு தான் வச்சிருக்காங்க சூப்பர் அதான் ஏற்கனவே ஐத்தான் சொன்னார் நம்ம ஆடுறோம் ஆத்தா வாசல்ல தான் அதுக்காகத்தான் வாசலுக்கு நேராக ஆத்தாவுக்கு நேராக மேடை போடுறாங்க எந்த ஊர்லயா இருந்தாலும் அதுதான் உண்மை அது என்னன்னா இந்த ஆத்தா வந்து கூத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹரிதாரத்தை பூசிக்கிட்டு அவளுக்கு முன்னாடி ஆடணும் அதுகளுக்கெல்லாம் நம்ம குழந்தை ஒரு ஐதீகம் குழந்தை ஆத்தாக்கா அதான் உண்மை அது இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கூட்டம் அலமோதிக்கிட்டு இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா போயிருச்சு அது அலமோதுனதை நீங்க சொல்றீங்களா கும்மி அடிச்சுட்டு சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டு வீட்டுக்கு போறதுக்காக அதைத்தான் சொன்னேனா உடனென்ற கும்பிற்கு உணவென்றி தேடி ஓயாதிருபகலும் உண்டு உண்டு உறங்குவதை கண்டதே எல்லாம் சாப்பிட்டு தூங்குறதை விட வேற என்னத்தை கண்டா என்னத்தை சொகத்தை கண்டா அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு மனிதனும் அவருடைய மூளைக்கு எட்டுதல் வச்சிருக்கேன் ஒருத்தன் தூங்காத நம்பிட்டே தூங்காத அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கேன் இன்னொருத்தர் என்ன எழுதியிருக்கேன் தெரியுமா உலகத்தின் தூக்கம் கலையாதோ
உள்ளத்தின் ஏக்கம் மலராதோ உழைப்பவர் வாழ்க்கை உயராதோ ஒரு நாள் பொழுதும் புலராதோ பிறக்க வைத்தாய் பெண்களை கண்ணீரில் மிதக்க வைத்தாய் கடலே இருக்க வைத்தாய் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தாய் தரை மேல் பிறக்க வைத்தாய் மனைவி தொட்டில் பிள்ளை உறவை கொடுத்தவரங்கே வெள்ளி நிலாவே விளக்காயரையும் கடதான் எங்கள் விளக்காயரையும் எங்கள் வாழ்க்கை பிறக்க வைத்தாய் பெண்களை கண்ணீரில் இருக்க வைத்தாய் கரைவே பிறக்க வைத்தாய் பெண்களை கண்ணீரில் இறக்க வைத்தாய் கரைவே பிறக்க வைத்தாய் நடுவில் பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ துணிவை தவிர துணையாய் வருவாரோ ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரவோ ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரோ ஒரு தாவலினை வளர்ப்பவர் உயிரை நினைப்பது சுலபம் ஊரா நினைப்பது சுலபம் கரைமேல் பிறக்க வைத்தாய் எங்கனை தண்ணீர் மிதக்க வைத்தாய் கரைமேல் பிறக்க வைத்தாய் பெண்களை கண்ணீர் குளிக்க வைத்தாய் தரைமேல் பிறக்க வைத்தாய் ஜனகாதி முனிவர் மன்னக சமயவரசம் பாராண்ட மாந்தாது வடுவரை சந்திரன பகடமன் காமதேரு மதிமேவு மார்க்கண்டர் வருள் செயல் மால்கொண்ட முசுகுந்தனம் வாய்வரு தென்னமனம் சேரவதி சோழனும் ஆசில்லாத துர்வாசனம் கவிகிதவ தேவடி கருதியவர் அடிபடிய அதரம் ஒரு பவளவாய் பணிவீசும் அங்கிருந்து ஆடமை சுருக்கினார்கள் இந்த இடத்தை பார்க்கிற பொழுது அழகான இடமாக இருக்கின்றது இந்த இடமே அழகான இடமாக இருந்தால் இந்த இடத்தில் வசிக்கிற மக்கள் எப்படி நாம் இருப்பார்கள் என்று இந்த இடத்தை பற்றி வர்ணிப்பதா அல்லது இந்த இடத்தில் வசிக்கின்ற மக்களை பற்றி வர்ணிப்பதா இப்ப ஒவ்வொரு இடத்துக்கு போனவன ஒவ்வொன்று யாவதுக்கு வரும் ஒவ்வொருத்தரையும் பார்த்த உடனே இன்னும் ஏதாவது ஒன்று யாவதுக்கு வரும் நல்லா வரும்ல நல்லா வருமா நல்லா வந்தா வர்றதுலயும் நல்லா வருமா
இப்ப நல்லது ஞாபகத்துக்கு வந்தா மனதுக்கு சந்தோஷமா இருக்கும்யா. ஆமா. கெட்டது ஞாபகத்துக்கு வந்தா மனதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஆனா நல்லதைத்தான் பார்க்கணும் அப்படின்னே நம்ம சந்தோஷப்படுவோம். தோஷத்துல பெரிய தோஷம் என்ன தெரியுமா? சந்தோஷம் தான். அது கிளப்பினதால உனக்கு கெடுதியா போச்சு. விழுந்து விழுந்து தூக்கிட்டு இருந்தேன் பாத்தீங்களா, அதை கிளப்பினதே இப்ப பெரிய வேஜா போச்சு. ஆளை கிளப்பி இனிமே தூங்க வாங்கிறியாவே. இப்ப ஒவ்வொரு மனிதருக்கு ஆளுக்கு ஒண்ணு வாங்கி வச்சுக்கணுமோ. ஆண்டவனால் படைக்கப்பட்ட எறும்பு யானை முதல் எண்ணாயிரப்பட்ட ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. எல்லா உயிரினங்களுக்கும் இல்லாத தனித்தன்மை யாருக்கு இருக்குன்னா அந்த மனிதன் மட்டும் தான் இருக்கும். என்ன சொல்றீங்க? இந்த மனிதன் மட்டும் எதை சொல்றானோ அதைத்தான் செய்யணும். எதை செய்ய முடியுமோ அதைத்தான் சொல்லணும். சொல்றது ஒண்ணும் செய்யறது ஒண்ணுமா இருந்தா எப்படி பொழப்பு ஓடும்? பொழப்பு ஓடுறது அப்புறம் நம்புவான அவனை யாரும் நம்ப மாட்டான். யாரு உண்மையான மனுஷன் அப்படின்னு யாரை சொல்ல முடியும்? உண்மையான சொல்றத செய்யணும். அடுத்தவங்க சொல்லணும் நம்மள அவனை மாதிரி உண்டுமாடா அப்படின்னு அடுத்தவங்க நம்மள சொன்னா செய்வான். அவன் சொல்றதையும் செய்வேன், என்ன செய்யறானோ அதைத்தான் சொல்லுவேன். சொல்றது ஒண்ணும் செய்யறது ஒண்ணுமா இருக்காது. அப்ப எல்லா உயிரினங்களுக்கு இல்லாத தனித்தன்மை மனிதன் சொல்றது ஒன்னா இருக்கும், செய்யற ஒன்னா இருக்கும். அவன் பேச்ச ஐயா அவனை எதிர்பார்த்து இருக்கிறியா நீ? ஐயா அவன் நிலைமை உனக்கு தெரியாது உனக்கு, அவனை நம்பியா நீ வந்தாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்னா எந்த மனிதன் எந்த நேரத்தில் எப்படிலாம் இருக்கலாம் என்பதற்காக ஒரு மனிதன் எந்த நேரத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். லேசா காட்டும் அதை. மனிதன் மனிதன் இவன் தான் மனிதன். மனிதன் மனிதன் இவன் தான் மனிதன். பாடுபோது மனிதன் மனிதன் இவன் தான் மனிதன். இரவில் மட்டும் தாடி கட்ட நினைப்பவன் மனிதனா? இரவில் மட்டும் தாடி கட்ட நினைப்பவன் பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக கண்ணீரும் செல்வம் மனிதன் எவனோ அவனே மனிதன். மனிதன் எவன் தான் மனிதன்? அடுத்த வீட்டுக்கு பிடிக்க நினைப்பவன் மனிதனா? அந்த நேரம் ஓடி வந்து அணைப்பவன் மனிதனா? அடுத்த வீட்டுக்கு பிடிக்க நினைப்பவன் மனிதனா? அந்த நேரம் ஓடி வந்து அணைப்பவன் கொண்டு ஆளுநர் துடிப்பவன் மனிதனா? அணைப்பவன் மனிதனா? கண்ணீரும் பிறருக்காக கண்ணீரும் செல்வம் மனிதன் மனிதன். மனிதன் எவன் தான் மனிதன்? வாழும்போது செட்டி செட்டி பிழைப்பவன் மனிதனா? வாழ்வதற்கு பேரை நாட்டி நினைப்பவன் மனிதனா? பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக கண்ணீரும் செல்வம் மனிதன் எவனோ அவனே மனிதன். இந்த மனிதன் வந்து எதை சொல்றோமோ அதை செய்யணும். அவன் தான் மனிதன் சொல்லியிருக்கான். இப்ப இந்த மல்லிகை வெண்ணங்க வண்டு வன்கருப்பு வெள்ளி கிடைக்கிறது மெய்கிறப்ப பிள்ளை மலர் மென்மாலை தோழசிய மெல்ல நடந்ததை பொன்மாலை கந்தி பொழுது என்றார். கால பொழுதுக்கு ஒரு தன்மை உண்டு. நல்ல மத்தியான நேரத்தில் அதுக்கு ஒரு தன்மை உண்டு. மாலை நேரத்தில் அதுக்கு ஒரு தன்மை உண்டு. இப்போ மாலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லேசாக இந்த காற்று அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா
அதான் மாலை இப்போ மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வீணையும் அப்படின்னு இந்த சிவனை பற்றி பாடும்பொழுது பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த மாலை நேரத்தில் வீசுகிற காற்றுக்கு அதுக்கு ஒரு சுகம் இருக்குமா. மத்தியான நேரத்தில் நல்லா வெயில் போடணுமா. வெயில் போட்டாத்தேன் இந்த மண்ணுடைய வளம் வந்து நல்லா இருக்குமா. அந்த கிருமிகள் அப்போ மண்ணுக்கு தேவையான கிருமிகள் அழிஞ்சு அது குப்பை மாதிரி மாறி அப்போத்தான் பார்த்தீங்கன்னா சுகம் கிடைக்குமா. அதே இடத்துல காலை பொழுதுல பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்கணுமா. காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா மெய்வாய் கண்மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்கள், இந்த ஐம்புலன்களும் உறங்கி எந்திரிச்ச உடனே ஃப்ரீயாயிரும். ஒருத்தனுக்கு போர் அடித்த உடனே தெரியலாம், ஹலோ சொல்லுங்க அப்படின்னு காலையில் எந்திரிச்ச உடனே ரொம்ப அமைதியாக பேசுவேன். ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அடிக்கிறோம்னு வச்சுக்க, ஹலோ யாரே ஆமா இந்த வரேன் அப்போ அவர் பேசும்பொழுது வேகம் அவர் பேசும்போது தான் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறலாம், தெரிஞ்சுக்கலாம். இன்னொருத்தர் அப்போ பொண்டாட்டி போன் முடிச்சுன்னா தெரிஞ்சுக்கலாம். என்ன ஐயே தானே எப்போ பார்த்தாலும் ஐயே எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறேன் இதே சரி மனசை சாப்பிட்டுச்சு பார்த்துக்க. இதே நம்பாலு வப்பாட்டி பேசும்போது அப்போ என்னடா கேட்கலாம். இப்போ மதிய நேரத்தில் எப்படி இருக்கணும், இரவு நேரத்தில் எப்படி இருக்கணும், மனிதன் வந்து சாப்பிடும்பொழுது எப்படி இருக்கணும். சாப்பிடும்பொழுது பார்த்தீங்கன்னா அடுத்தவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில பேர். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா. அடுத்தவங்கிட்ட பேச நான் என்ன செய்வேன், தேவையில்லாத வார்த்தை ஏதாவது சொல்லுவேன். அந்த சாப்பாடு அந்த சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு பேசும்பொழுது பார்த்து சாப்பிடும் பொழுது மனிதன் வந்து சுரப்பிகள் அதான் பேசும்போது அடுத்த யாரும் பேசக்கூடாது சாப்பிடும் பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பாட்டை அவன் புடுங்கிவிடுவேன் இல்லை கேட்டுருவான்ங்கிறக்காண்டி இல்லை. ஆமா நடவு நடுவோம்ல, நடவு நடும் பொழுது குலவை போடுவாங்க. குலவை போடுறது மட்டும் கிடையாது, யாராவது பெரியவங்க அந்த வழியில போனாங்கன்னா காசு போடுவாளா. ஆமா நாத்து முடியை எடுத்து